வணக்கம். வீடியோ அடிப்படையிலான பயிற்சி வகுப்புக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு வால்வோ எஃப்எம்எக்ஸ் ட்ரக் தினசரி பராமரிப்பு சேவை. இந்த வீடியோவில் வால்வோ எஃப்எம்எக்ஸ் ட்ரக் தினசரி பராமரிப்பு சேவையின் போது சரிபார்க்க தேவையான அனைத்து சோதனை புள்ளிகளையும் பற்றி மேலும் அறியலாம். ட்ரக்கில் தினசரி பராமரிப்பு சோதனை தொடங்கும் முன் குறிப்பிட்ட ட்ரக் டிரைவருடன் நேர்காணலை தொடங்கி கருத்துக்களை சேகரிக்கவும். வாகனம் இயக்கும் போது ஏதேனும் சிக்கல்கள் உள்ளதா? செயல்பாட்டின் போது ஏதேனும் அசாதாரண சத்தங்கள் உள்ளதா? ஏதேனும் இடைப்பட்ட சிக்கல்கள் உள்ளதா? ஓட்டுநர் ஆம் என்று சொன்னால் குறிப்பிட்ட புள்ளியில் கவனம் செலுத்துங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் குறைந்த என்ஜின் ஆயில் பிரஷர் போன்ற ஏதேனும் பாப்அப் செய்திகள் உள்ளதா என பார்க்கவும், அல்லது பராமரிப்பு தொடர்பான செய்திகள் உள்ளதா என பார்க்கவும். என்ஜின் ஆயில் லெவல், கியர்பாக்ஸ் ஆயில் லெவல், கூலண்ட் லெவல், ஹைட்ராலிக் ஆயில் லெவல் ஆகியவற்றை சரிபார்க்கவும். என்ஜின் ஆயில் அளவை சரிபார்க்கும் போது அதை கவனத்தில் கொள்ளுங்கள். வாகனம் சமமான மேற்பரப்பில் நிறுத்த வேண்டும். இன்ஜின் ஆஃப் நிலையில் இருக்க வேண்டும். சிறிது நேரம் வாகனத்தை ஆஃப் கண்டிஷனில் வைக்கவும். இதனால் என்ஜின் ஆயில் சம்பில் இறங்கும். பிராண்ட் அங்கீகரிக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட கூலண்ட் மட்டுமே பயன்படுத்தவும். இது சிறப்பு அரிப்பு தடுப்பான்களை கொண்டுள்ளது மற்றும் இயந்திரங்களுக்கு ஏற்றது. மற்ற வகை செறிவூட்டப்பட்ட கூலண்ட் கலப்பதால் குறைந்த அரிப்பு எதிர்ப்பு பண்புகள் மற்றும் இயந்திரத்திற்கு சேதம் ஏற்படும். சூப்பர்ஸ்ட்ரக்சர் ஹைட்ராலிக் எண்ணெய் அளவை சரிபார்க்கும் போது வாகனம் சமமான மேற்பரப்பில் நிறுத்த வேண்டும். இன்ஜின் ஆஃப் நிலையில் இருக்க வேண்டும். லோட் பாடி தாழ்ந்த நிலையில் இருக்க வேண்டும். ஹைட்ராலிக் டேங்கில் பொருத்தப்பட்ட கண்ணாடி மூலம் ஹைட்ராலிக் எண்ணெய் அளவை சரிபார்க்கவும். ஹைட்ராலிக் ஆயில் அளவு குறைந்தபட்ச நிலைக்கு கீழே இருந்தால் டாப் அப் செய்யவும். வாகனத்தில் சிஎல்எஸ் சிஸ்டம் இல்லை என்றால் கிரீசிங் நிப்பிளில் முறையான கிரீசிங் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். வாகனங்களில் சிஎல்எஸ் அமைப்பு பொருத்தப்பட்டிருந்தால் சிஎல்எஸ் பம்ப் டேங்கில் உள்ள கிரீஸ் அளவு மற்றும் அது நல்ல நிலையில் செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்கவும். சிஎல்எஸ் அமைப்பை ஆய்வு செய்யும் போது இந்த புள்ளியை சரிபார்க்கவும். கிரீசிங் டேங்கில் போதுமான கிரீஸ் இருக்கிறதா என சரிபார்க்கவும். அனைத்து கிரீஸ் நிப்பிளில் கிரீஸ் கிடைக்கிறதா என சரிபார்க்கவும். கிரீஸ் குழல்களின் நிலையை சரிபார்க்கவும். ரகோர் ஃபில்டர் மற்றும் ஏர் டேங்கில் இருந்து எஞ்சியிருக்கும் நீரை வெளியே அகற்றவும். ரேக்கர் ஃபில்டர் காணக்கூடிய கண்ணாடி மூலம் ஏதேனும் டஸ்ட் அல்லது நீர் உள்ளதா என சரிபார்க்கவும். ஏதேனும் நீர் காணப்பட்டால் கீழே உள்ள திருகு பயன்படுத்தி நீரை வெளியே அகற்றவும். ஏர் டேங்கில் உள்ள நீரை வெளியேற்ற ஏர் டேங்க் வால்வு வளையங்களை இழுக்கவும். சைலன்சர் மற்றும் வெளியேற்றக் குழாயில் வெப்பக் கவசங்களின் தன்மை மற்றும் சேதங்களை சரிபார்க்கவும். கேடயத்தில் ஏதேனும் சேதம் காணப்பட்டால் தேவையான பாகங்களை சரிசெய்யவும் அல்லது மாற்றவும். இரண்டாவது, ஆக்சில் டயருக்கு அருகில் எக்ஸாஸ்ட் பைபிள் தேய்க்கும் அடையாளங்கள் உள்ளதா எனச் சரிபார்க்கவும். எக்ஸாஸ்ட் பைபுக்கும் இரண்டாவது ஆக்சில் டயருக்கும் இடையே போதுமான இடைவெளி இருக்கிறதா என்று பார்க்கவும். அத்தகைய தேய்மானம் நீங்கள் கவனித்தால் தளத்தின் நிலைமைகளை புரிந்து கொண்டு அதை மேம்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கவும். நிலக்கரி, தூசி, வெளியேற்றக் குழாய்களில் மற்றும் சேறு போன்ற ஏதேனும் படிவுகள் உள்ளதா எனச் சரிபார்க்கவும். குறிப்பாக குழாய் இணைப்புகள் மற்றும் வெப்பக் கவசம் இல்லாத பகுதிகளில். சைலன்சர் மற்றும் எக்ஸாஸ்ட் ஃப்ளெக்சிபிள் பைப்களைச் சுற்றி எக்ஸாஸ்ட் கசிவு உள்ளதா எனச் சரிபார்க்கவும். ஹப் கவர் மற்றும் ஹப் கவரிலிருந்து எண்ணெய் கசிவுக்கான நிலையை சரிபார்க்கவும். ஏதேனும் கசிவு காணப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும். போகி கிராஸ் மெம்பர் போல்ட்களுக்கான இறுக்கத்தை சரிபார்க்கவும். சைலன்சர், ஃபியூவல் டேங்க் மற்றும் பேட்டரி மேல் உள்ள சேற்றை அகற்றவும். பேட்டரி டெர்மினல்களை சரிபார்க்கவும். பேட்டரி மவுண்டிங் பகுதியை சுற்றி ஒட்டிக்கொண்டிருக்கும் சேறு, அழுக்குகளை அகற்றவும். பேட்டரி கேபிள் டெர்மினல்கள் கிரவுண்ட் பாயிண்ட் துருப்பிடிக்கவில்லை அல்லது சேதமடையவில்லை என்பதை சரிபார்க்கவும். மோசமான தொடர்பு தேவையற்ற மின்னழுத்த வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. பேட்டரி டெர்மினல்களின் தூய்மை மற்றும் இறுக்கத்தை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் பேட்டரி டெர்மினல்கள் மற்றும் டெர்மினல் கிளாம்ப்களை சுத்தம் செய்யவும். பேட்டரி டெர்மினல்ஸ் சரிசெய்யும் போது பேட்டரி முனையத்தில் பெட்ரோலியம் ஜெல்லி அல்லது வாஸ்லைனை பயன்படுத்துங்கள். பேட்டரி டெர்மினல்களுக்கு ஒருபோதும் கிரீஸை பயன்படுத்த வேண்டாம். பவர் ஸ்டீயரிங் டேங்க் ஆயில் லெவல் மற்றும் ஸ்டீயரிங் ஹோஸ் நிலை மற்றும் கசிவு ஆகியவற்றை சரிபார்க்கவும்.
லீஃப் ஸ்பிரிங் உடைப்பு, யூ-போல்ட் நிலை, ஷாக் அப்சார்பர் நிலை ஆகியவற்றை சரிபார்க்கவும். உடைந்த அல்லது பரவிய லீஃப் ஸ்பிரிங், இது சென்டர் போல்ட் உடைந்திருப்பதை குறிக்கலாம். யூ-போல்ட்களின் இணைப்பை சரிபார்க்கவும். ஷாக் அப்சார்பர்களில் ரப்பர் புஷிங்குகளை சரிபார்க்கவும். ஷாக் அப்சார்பர்களில் இணைப்புகள் பாதுகாப்பாக உள்ளதா என சரிபார்க்கவும். ஷாக் அப்சார்பர்களில் அடைப்புக்குறிகள் நல்ல நிலையில் உள்ளதா என சரிபார்க்கவும். ஷாக் அப்சார்பர்களிலிருந்து ஏதேனும் எண்ணெய் கசிவு உள்ளதா என சரிபார்த்து இருந்தால் குறித்துக் கொள்ளவும். நியூமேட்டிக் சிஸ்டம் ஏதேனும் காற்று கசிவு உள்ளதா என சரிபார்க்கவும். இணைப்பு கம்பி சேதமடையவில்லையா மற்றும் வளைவுகள் அல்லது விரிசல்கள் இல்லை என்பதை பார்வைக்கு சரிபார்க்கவும். தினசரி சேவையின் போது கேபின் ஃபில்டரை சுத்தம் செய்யவும். சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஏதேனும் கட்டமைப்பு, வெல்ட் விரிசல் மற்றும் சப்ரேம் லோட் பாடி மற்றும் கிராஸ் மெம்பர்களில் வெல்ட் மூட்டுகளுக்கு அருகில் விரிசல் உள்ளதா என சரிபார்க்கவும். அழுத்தம் செறிவு பகுதிகளுக்கு அருகில் விரிசல் உள்ளதா என சரிபார்க்கவும். ட்ரன்னியன் பின் மற்றும் புஷ் இடையே உள்ள இடைவெளியை ஃபீலர் கேஜ் மூலம் சரிபார்க்கவும். அனுமதி 1.5 மிமிக்கு மேல் இருந்தால் புதிய புஷ்ஷுடன் மாற்றவும். வால்வோ எஃப்எம்எக்ஸ் ட்ரக் தினசரி பராமரிப்பு சோதனை வீடியோ அடிப்படையிலான பயிற்சியை நீங்கள் நன்கு அனுபவித்தீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மேலும் தகவலுக்கு எங்கள் வால்வோ அங்கீகரிக்கப்பட்ட டீலரை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.